கைத்தல நீரை கனி அப்பமோடவள் பொறி. என்னோட இசை பயணம் தொடங்கியது எனக்கு 5 வயசு இருக்கிறதுலேருந்து நான் பாட்டு கற்றுட்ருக்கேன். முதல்ல எல்லா பசங்களும் பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புகிற மாதிரி தான் எங்கள் அம்மாவும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, ஓகே இந்த பொண்ணால் ஆக்சுவலி நல்லா பாட முடியுது அப்படின்னு. பட் அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி எப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கிற அந்த டைம்லேருந்தே எங்கள் அம்மா நிறைய இந்த ஸ்லோகம்ஸ் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில். ஸோ அப்போல்லாம் கேசட்ஸ் தானே இருந்தது. ஸோ அதில் 2 in 1 போட்டுட்டு டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எங்கள் வீட்டில் ஸ்லோகம்ஸ் மட்டும் தான் ப்ளே ஆகிட்டே இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதுக்கப்புறமா ஆதித்ய ஹிருதயம், அதுக்கப்புறம் கனகதார ஸ்தோத்திரம், இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்தோத்திரம்ஸ் ப்ளே ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த டைமில் நான் சின்ன வயசுல இருந்தே அந்த ஸ்லோகாஸ்லாம் கேட்டு கேட்டு ஐ யூஸ் டு சிங் அலாங் வித் இட். அந்த டைமில் மதிப்பிற்குரிய பாரத் ரத்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர்னு சொல்லலாம். அவங்களோட வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி போயிட்டு இருப்போம். அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு அவங்களாவே கேட்டாங்க. ஸோ அப்போது நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அவங்க இவ்வளோ பெரிய சிங்கருங்கிறதுலாம் எனக்கு நிஜமாவே தெரியாது. ஸோ அப்போது ஓகே பாட சொல்கிறாங்களா, எதையாவது ஒன்று பாடலாம் அப்படின்னு சொல்லி சரளி வரிசை, ஜண்ட வரிசையெல்லாம் பாடிட்டு இருந்தேன். என்ன பாட்டு கிளாஸ்லாம் போவேன்னு தெரியும், ஆனால் திடீர்னு ஏதோ டச் விட்டு போன மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்க ஒரு குரு எங்களுக்கு ரெஃபர் பண்ணி அப்படி தான் என்னோட மியூசிக்கல் ஜேர்னி ஆரம்பிச்சது. இது அப்படியே கற்றுக்கிட்டு ஒரு பாயிண்ட்ல அம்மாவோட ஆசீர்வாதத்தினால எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் எனக்கு ஒரு ஸ்ருதி பாக்ஸ் கிஃப்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் நான் பாடவே ஆரம்பித்தேன். பக்தி தமிழா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ஜனனி ராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னோட பக்தி பயணத்தை பற்றியும் என்னோட இசை பயணத்தை பற்றியும் நான் பேச போகிறேன். நிறைய பாடல்களும் பாட போகிறேன். பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம். கிம் வசனீயம் கிமவசனீயம் கிம் வசனீயம் கிமவசனீயம் கிம் வசனீயம். ஒரு 10-11 வயசு ஆனதுக்கு அப்புறமா எனக்கு அரங்கேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது. அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அரங்கேற்றம்னு ஒன்று ஃபார்முலா பண்ணதுக்கு அப்புறமா தானே நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண முடியும் இல்லையா? அதுதானே முறைப்படி நடக்கணும். அதனால அரங்கேற்றம் பண்ணலாங்கிறப்போ எங்கே பண்ணலாம்? ஸோ நார்மலாக எல்லா இடத்துலையுமே நம்ம ஷோஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அரங்கேற்றம்ங்கிறது இட் ஹாஸ் டு பி மெமரபிள் அண்ட் அது ஒரு தெய்வீகமான ஒரு இடத்துல தான் அது நடக்கணும் அப்படின்னு அம்மா நினச்சதுனால அவங்களோட சொந்த ஊரான நெரூர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் அவர்களோட அந்த சன்னிதானத்தில் உற்சவம் சமயத்தில் தான் நடந்தது. ஸோ இப்போ வரைக்கும் நான் பாடிட்டுருக்கேன், ஒரு அகாடமி ரன் பண்ணுறேன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக அது சதாசிவ பிரம்மேந்திராள் அவர்களோட ஆசீர்வாதத்தினாலேயும் எம்எஸ் அம்மாவோட ஆசீர்வாதத்தினாலையும் என்னோட குருஸோட ஆசீர்வாதத்தினால அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஒரு இசைக்கலைஞருக்கு எப்போவுமே சங்கீதம்ங்கிறது அவங்கள சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும், இன் எனி ஃபார்ம். அது வீட்டில் யாராவது பாடுறவங்களா இருக்கலாம், பெரியவங்க யாராவது பாடுறவங்களா இருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே வீட்டில் சங்கீதம் ஸ்லோகாஸ் இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் இல்லாத இருக்கிற சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் எம்ஏ மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நிறையா பாடல்கள் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போதே நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, நம்மளோட குருமார்கள் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போகிற இந்த காம்படிஷன்ஸில் அப்புறமா நிறையா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம்.
குறிப்பாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா, இப்போது இந்த தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை இந்த மாதிரியான பாடல்கள், பக்தி பாடல்களெல்லாம் கத்துக்கிறதுங்கிறது வந்து நடுவுல நெறைய இல்லாம இருந்தது. ரொம்ப கம்மியான அ பீப்பிள் மட்டும் தான் அத வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து பாடிட்டுருந்தாங்க. அந்த சமயத்துல எனக்கு ஒரு ஆசை வந்தது. திருப்புகழ் கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசை வந்தது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, எங்களோட காலேஜ்ல சொல்லிக் குடுத்தாங்க ஒரு திருப்புகழ். அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அப்போ வந்து இத நான் சொல்லி ஒரு ஒரு 24 ஹார்ஸ் கூட இருக்காது. இத நான் வீட்ல ஏதோ சும்மா சொல்லிட்டுருந்தேன். ஆம், அத சொல்லி அடுத்த நாளே வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல ஒரு திருப்புகழ் இது மாரி சத்சங் மாதிரி நடக்குது. அதுக்கு வந்து கண்டிப்பா ஜனனி வரணும். ஜனனி வந்து ஏதாவது முருகன் மேல ஏதாவது ஒரு பாட்டு பாடணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2வது வந்து பழனியில பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த சமயத்துல. இதெல்லாம் நடந்து கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். பழனி வந்து எப்போ ஒரு காலத்துல நம்ம போனது. அங்க வேற யாரையும் தெரியாது. இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறப்போ, திடீர்னு நான் நெனச்சு ஒரு 1 வாரத்துல ஒரு ஃபோன் கால் வந்தது. பழனியில வந்து நவராத்திரிக்கு பாடணும். கீழ போகர் ஆசிரமம் இருக்கு. அங்க பாடணும் அப்படின்னு சொல்லி, நவராத்திரி வெரி ஃபர்ஸ்ட் டேயே பாடணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நெனச்சோம். இது எப்படி இந்த மாரி நடக்குது அப்படின்னு. நெறைய முருகன் பாடல்களெல்லாம் பாடிக்கிட்டே வரேன். அப்போ ஒரு பாட்டு அழகான பழனிமலை ஆண்டவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அந்த பாட்டை நான் வந்து பாடினேன். ஆர்டிஸ்ட் வந்து பாடுறாங்க அப்படின்னா, ஆர்டிஸ்ட் பாடுறத பார்த்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. சிங் அலாங் மாதிரி. அழகான பழனிமலை ஆண்டவா பாட்டை வந்து ஃபஸ்ட்டு பாடும்போது எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டு முடிஞ்ச உடனே ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு யாரோ ஒருத்தர் வந்து கத்த ஆரம்பிச்சு, கூட அவரோட சேர்ந்து ஒரு குரூப்பே வந்து ஒன்ஸ் மோர்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்நாடக சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான ராகங்கள் இருக்குது. சில தெய்வங்கள் ஞாபகம் வருவாங்க. தெய்வங்கள்னு நம்ம சொல்லும்போது, இப்போ நம்ம கிருஷ்ணரை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா யமுனா கல்யாணி ஞாபகம் வரும் நம்மளுக்கு. முருகன் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து எப்போவுமே சண்முக பிரியா சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடி இந்த பிருந்தாவன சாரங்கா, இப்போ நான் பாடினேன் இல்லையா அழகான பழனிமலை ஆண்டவா, அது பிருந்தாவன சாரங்கா. எவ்ரி டைம் ஐ லிசன் டு பிருந்தாவன சாரங்கா எனக்கு வந்து முருகன் ஞாபகம் தான் வரும். ரேவதி ராகம் பாடினா சிவன் ஞாபகம் வருவார். புன்னாக வராளி பாடினா பாம்பு ஞாபகம் வரும்னு சொல்லுவாங்க. அம்மனுக்கு வந்து நம்ம சொல்லணுங்கிறதே இல்லை, கல்யாணி எப்போவுமே இருக்குது. ஸோ உன்னை அல்லால் வேறே கதி இல்லை, இது மாதிரி நிறைய பாடல்கள். லக்ஷ்மின்னு வரும்போது நம்மளுக்கு பாக்யத லக்ஷ்மி பாரமா, மத்தியமாவதி. ஸோ மத்தியமாவதி ராகம் கேட்கும்போதெல்லாம் அந்த மங்களகரமான அந்த ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா. மத்தியமாவதி, ஸ்ரீ இதெல்லாமே அந்த மங்களம் தரக்கூடிய அந்த ஒரு ராகங்கள். ஸோ இந்த பாட்டெல்லாம் பாடும்போது, இந்த ராகத்தில் பாடும்போதெல்லாம் நம்மளுக்கு இம்மீடியட்லி ஐ டென்ட் டு அசோசியேட் தட் பர்டிகுலர் ராகம் வித் த டெய்டி. இப்படி ஒரு விஷயம் என்னோட மைண்டில் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இன்னுமே அந்த நம்ம பாடுற பாட்டில் வந்து பக்தி இருக்கணும். சன்னிதானத்தில் பாடும்போது யூ டோன்ட் ரியலி கேர் அபவுட் ஹூ இஸ் கோயிங் டு லிசன் டு யூ. நீங்கள் பாடும்போது எங்கேயா ஸ்ருதி போகுதா, தாளம் போகுதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் தான் நினைக்கிறோம், ஐயோ எல்லாம் நம்ம எங்களை பார்க்குறாங்களே, எம்பாரசிங்காக இருக்குது எல்லோரும் முன்னாடி பாடுறதுக்கு அப்படின்லாம். பட் ட்ரூலி நம்ம வந்து சன்னிதானத்தில் பாடுறதுக்கு அந்த யார் பாடுறாங்களோ அந்த பாடுற அந்த சிங்கர் வந்து ரொம்ப பிளெஸ்ட். சிதம்பரம் நடராஜர் கோயில்லையும் சன்னிதானத்துக்கு முன்னாடியே வந்து பாட சொல்லுவாங்க. அதே போல் சிதம்பரம் பக்கத்தில் ஹனுமந்தாபுரம் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அங்கே ஒரு மடம் இருக்குது. ரொம்ப ரேண்டமாக புரந்தரதாசர் அவர்களோட ஆராதனைக்கு நான் பாட போகிறேன். நான் பாடுற பாட்டு வந்து ஆடாது அசங்காது கண்ணா. பாடும்போது சம்திங் ஹேப்பன் டு மீ. அது என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ வாஸ் இன் ட்ரான்ஸ் ஆர் சம்திங். எனக்கு அது என்னெல்லாம் எனக்கு டிஃபைன்லாம் பண்ண தெரியல இப்போ வரைக்கும். என்னையும் அறியாத மாதிரி நிறைய சங்கதிகள் வர ஆரம்பிச்சுது. ஒரு 6 minutes ஐ ரியலி ஃபெல்ட் சம்திங் மேஜிக்கல். இப்போ வரைக்கும் எனக்கு அது கரெக்டாக எனக்கு டிஃபைன் பண்ண வரல. சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தீடுமே, எதை செவிமடுத்த பிறவி மனம் கழித்திடுமே,
பின்னிய சடை சற்றேர் வகை கலைந்திடுமே மயில் பீலிய செய்த செய்து நிலை கலைந்திடுமே. பக்தி அப்படிங்கிறது எதுக்கு முக்கியமோ இல்லையோ, நம்மளோட மன அமைதிக்கு, சாந்திக்கு ரொம்ப முக்கியம். பீஸ் அதுதானே, தட் இஸ் த அல்டிமேட்டம். அது வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த கேவோட்டிக் வேர்ல்டில் வந்து அட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இது வந்துடுச்சு அது வந்துடுச்சு அப்படிலாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அந்த பீஸ் கொஞ்ச நேரமாவது நம்ம மைண்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சங்கீதம் தான் ஒரே ஒரு வழி. இவங்க தான் பாடணும், இவங்கெல்லாம் பாடக்கூடாது, இவங்களுக்கு தான் பாட்டு வரும், இவங்களுக்கு வராது, இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. யார் வேணாலும் பாடலாம். ஆனால் எப்படி பாடுறதுங்கிறது தெரியணுமே. அதுக்கு தான் நான் ஒரு அகாடமி நடத்திட்டு வரேன். அதுக்கு பேர் இசை அகாடமி ஆஃப் மியூசிக். ஸோ நாங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஆக்டிவாகவே இருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது சங்கீதம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களோ இல்லை உங்களோட குழந்தைகளோ இல்லை உங்களோட பேரன் பேத்தி, இப்படி நான் சொல்லும்போது it also includes senior citizens. So the classes are open for music aspirants of all age groups across the globe. இதெல்லாம் வந்து அழியவே கூடாது. வெளியில் எல்லா இடத்துலையுமே இந்த பாடல்களை பாடி நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். தட் இஸ் our goal.